ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். சேர மன்னன் செங்குட்டுவன் இமயத்திலிருந்து கல் எடுத்து கண்ணகிக்காக அவங்கள சிலையா வடிச்சு தெய்வமா கும்பிட்டாரு. அதோட கண்டினியூஸா கோவலன் கண்ணகி அவங்களுடைய ஹிஸ்டரி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட். காவேரி பூம்பட்டினன்ற ஒரு கிராமம். அதுல மாசாத்துவன்ற ரொம்ப நல்ல பெரிய பிசினஸ் மேனு. அவருடைய மகன் தான் கோவலன். அதே மாதிரி மாநாயக்கன்றவரோட பொண்ணு தான் கண்ணகி. அவங்களும் ரொம்ப நல்ல பிசினஸ், நல்ல செல்வ செழிப்பானவங்க. இவங்க ரெண்டு ஃபேமிலியும் நல்ல வசதியானவங்க. அதனால அவங்களுக்கு ஈக்குவலாகவே கோவலனும் கண்ணகிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் சரி நல்லா வசதியான நல்லா ரிச்சான ஃபேமிலின்றதுனால ஓகே, ரெண்டு பேரும் நல்லா ரிச்சான குடும்பத்திலே பொண்ணும் பையனும் எடுத்துக்கிறாங்க, கொடுத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க ரெண்டு வீட்டு தரப்போட சம்மந்தத்தோட மேரேஜ் நடக்குதுங்க. கோவலனுக்கும் கண்ணைக்கும் மேரேஜ் ஆன உடனே ரொம்ப நல்லா சந்தோஷமா வசதியா வாழ்றாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு வசதி வாய்ப்புலயும் குறைச்சலே இல்லாம இருக்கு. அதனால நல்லா சந்தோஷமா வாழ்றாங்க. கோவலன் இந்த மியூசிக், இந்த டான்ஸ், இது மூலயமா இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். அதனால எங்க டான்ஸ் இது மாதிரி நாடகம் இதெல்லாம் நடந்தாலும் அங்க போயிட்டு இவர் நேரடியா பாக்குறவரு. ஒரு வாட்டி இதே மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஆடல் நாயகி டான்சரான மாதவி அவங்களுடைய டான்ஸை இவர் பாக்குறாரு, மயங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்களுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் எங்க நடந்தாலும் இவர் அங்கங்க போய் பாக்குறது. சரி, இவருக்கு அதுக்கப்புறமா அவங்க மேல மாதவி மேல லவ் வருது. இவருக்கு கண்ணகி அவங்களோட மேரேஜ் நடந்துட்டு அதுக்கப்புறமா மாதவி மேல லவ் வருது. லவ் வந்த உடனே இவர் ஒரு சமயத்துல போயிட்டு மாதவி கிட்ட போய் கேட்கிறாரு, நான் உங்களை பிடிச்சிருக்கு, உங்களோட நான் இருக்கலாமான்னு. மாதவி அவங்களும் பாக்குறாங்க, கோவலன் நல்ல வசதியான ரிச்சான பர்சன், ஓகே சரி இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால இவங்க ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க, கோவலனும் மாதவியும் ஒரே வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோவலனுக்கு கண்ணகி அவங்களோட மேரேஜ் ஆயிருக்கு. கண்ணகி அவங்கள விட்டுட்டு மாதவி கோவலன் ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்காங்க. கண்ணகி அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு, நம்மளுடைய ஹஸ்பண்டான கோவலன் இன்னொரு பொண்ணோட மாதவி அவங்களோட இருக்காங்கன்னு. ஆனா இதை வெளியவும் அவங்க சொல்லல. அது இல்லாம கோவலனோட சண்டையும் போட முடியல, வெளியவும் காட்டிக்கல. இவங்க இதை உள்ளுக்குள்ளேயே இவங்க வச்சுக்கிட்டு புழுகிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹஸ்பண்ட் கோவலன் திரும்பி எப்போ வருவாரு நம்ம வீட்டுக்கு, நம்மளோட திருப்பி எப்ப சேர்ந்து வாழ வருவாருன்னு. ஆனா கோவலன் என்ன பண்றாருன்னா, மாதவி அவங்க மேல நாளுக்கு நாள் லவ் அதிகமாயிட்டே போகுது. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதவி அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கோவலன் கிட்ட இருக்க அந்த செல்வத்தை இவங்க அபகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த செல்வெல்லாம் கோவலன் கிட்ட கரைஞ்சி கரைஞ்சி வருது. ஒரு ஸ்டேஜ்ல இவர்கிட்ட இருந்த நல்ல ரிச்சான அந்த செல்வம் தங்கம் எல்லாமே மாதவி அவங்க கிட்ட போயிடுது. அதுக்கப்புறம் மாதவி என்ன செய்யறாங்க, கோவலனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது இவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. கோவலனுக்கும் ஒரு சமயத்துல இது புரிஞ்சிடுது. புரிஞ்ச உடனே ஓகே, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம என்னத்தா இருந்தாலும் நம்மளோட ஒய்ஃப் விட்டு வந்திருக்க கூடாது சொல்லிட்டு சரி ஓகே, மாதவி அவங்களும் கடைசியில பிரேக் முடிஞ்சிருச்சுங்க. இவர் திரும்ப என்ன செய்யறாரு, கோவலன் கண்ணகி கிட்ட போறாரு. போன உடனே தான் செஞ்ச தப்புனால தலை குனிஞ்சு நிக்கிறாரு. கண்ணகி அவங்க பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் வந்த உடனே எதுவுமே பேசலாங்க. என்னடா நீ வேற ஒரு பொண்ணோட இருந்த, திருப்பி என் கூட வந்துட்டு எதுவுமே பேசல. வந்தவங்களை கூப்பிட்டாங்க. கோவலன் சொல்றாரு, என்கிட்ட இப்ப எந்த செல்வமும் இல்ல, என்கிட்ட இருந்த வசதி எல்லாமே போயிடுச்சுன்னு. ஓகேங்க, அப்போ கூட கண்ணகி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கோவலன் கிட்ட இருந்த வசதி எல்லாமே போனதுனால திரும்ப இவங்க பழைய நிலைமைக்கு வரணும்னா இவங்க பைசா சம்பாதிக்கணும், திருப்பி அந்த ரிச் ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால இவங்க அந்த டைம்ல பாக்குறாங்க. அந்த டைம்ல நல்ல ஒரு செல்வம் பைசா இதெல்லாம் சம்பாதிக்கிற ஒரு இடமா மதுரை இருக்கு, மதுரை சிட்டி. அதனால இவங்க என்ன செய்யறாங்க, கோவலனும் கண்ணகியும் ஓகே நம்ம மதுரைக்கு போகலாம், மதுரைக்கு போயிட்டு நம்ம ஏதாவது வியாபாரம் பிசினஸ் பண்ணலாம், திருப்பி நம்ம பழைய மாதிரி வரலாம் சொல்லிட்டு கோவலனும் கண்ணகியும் அவங்களும் மதுரைக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மதுரைக்கு போய் இறங்குறாங்க. 10 காசு இல்லை. சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு நினைக்கும் போது கண்ணகி அவங்களுடைய கால் சிலம்பு இருக்கும். அந்த கால் சிலம்புல இருக்கிறது நல்லா கேட்டுக்கங்க, மாணிக்கம். அந்த மாணிக்க பறல்கள் சொல்லுவாங்க. அவங்களுடைய கால் சிலம்புல இருக்கிறது அந்த மாணிக்க பறல்கள். ஓகே, இதை நீ அவங்க கிட்ட 2 இருக்கு, அதுல ஒண்ணு கழட்டி கோவலன் கிட்ட கொடுக்குறாங்க. நீங்க போய் இதை வித்து பைசா கொண்டு வாங்க, நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சாப்பாட்டுக்கு பிசினஸ் நம்ம என்ன பண்ணலாம் பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த கால் சிலம்பு மாணிக்க பறல்களான கால் சிலம்பு கொடுத்து அனுப்புறாங்க கோவலன் கிட்ட. கோவலனும் போறாரு. கோவலன் போயிட்டு சரி இதை எங்க விற்கிறதுன்னு சொல்லி ஒரு இடம் சூஸ் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறாருங்க. டைம்ல தாங்க பாண்டிய மன்னனோட அரசவையில் இருந்த பொற்கொள்ளன் என்ன செய்யறான், பாண்டிய மன்னனோட மனைவியான கோப்பெருந்தேல்வி அவங்களுடைய அந்த கால் சிலம்பை திருடிடுறான், ஆட்டிய போட்டுடுறான். இவன் ஆட்டிய போட்ட பிறகு யோசிக்கிறான், எப்படிடா நம்ம இதை ஆட்டிய போட்டோமே, நம்ம என்ன பண்றது நெக்ஸ்ட். ஆனா ராஜாவோட
இதை வந்து பொருளை வந்து திருடிட்டான், ராஜா மகாராணியோட இதை. என்ன பண்றது யோசிக்கும் போது என்ன செய்யறான், அந்த டைம்ல தான் கோவலன் வந்து என்ன பண்றாரு, கண்ணகியோட கால் சிலம்பை வந்து விற்கிறதுக்கு வந்து இடமா அலைஞ்சிட்டு இருக்காரு. இதை பாக்குறான். அங்க இருக்க சிப்பாய் கிட்ட போய் சொல்றான், இவன் வந்து ராணியோட கால் சிலம்பை வந்து திருடிட்டான் கோவலன், அவனை வந்து கைது செய்யுங்கன்னு சொல்றாரு. ஓகே, சிப்பாய் என்ன செய்யறாங்க, போயிட்டு அவர் வந்து கைது செஞ்சு வந்து பாண்டிய மன்னன் அரசவையில வந்து கூட்டிட்டு போய் விடுறாங்க. பாண்டிய மன்னன் கேட்கறான், நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது அவனும் என்ன செய்யற, தைரியமா சொல்றான், நான் வந்து இப்படி மாசாத்துவன் பெரு வணிகன் மாசாத்துவோட பையன், நான் நல்லா வசதியா இருந்தவன், நான் வந்து இப்படி போனதுனால, தவறான முறையில போனதுனால என் செல்வெல்லாம் போயிடுச்சு, அதனால வந்து மதுரை மாநகர்ல வந்து நாங்க வந்து இப்படி பொருளிட்ட வந்தோம்னு சொல்றான். பாண்டிய மன்னன் சரி ஓகே கேட்ட உடனே, நீ இவன் பண்ண தப்பு தான் இருக்கும்னு சொல்லிட்டு கோவலனுக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிக்கிறார். இதனால வந்து கோவலன் வந்து கொல்லப்படுறாரு. அவ்வளவுதாங்க. கோவலன் இறந்த செய்தி வந்து கேட்ட உடனே கண்ணகி வந்து கோவத்தோட பாண்டிய மன்னனோட அரசவைக்கு வராங்க. வந்து பாண்டிய மன்னனை பார்த்து, எப்படி நீ என் கணவனை கொன்ற, என்ன இதுனால என் கணவனை கொன்றன்னு கேட்கறாங்க. பாண்டிய மன்னன் சொல்றாரு, கல்வன்னா திருடன், திருடனை கொன்றது பாண்டிய நாட்டுல குற்றம் இல்ல, திருடனை வந்து கொல்லதான் செய்யணும்னு சொல்றாரு. யார் திருடன், கோவலன் திருடனா, என் கணவன் திருடனா, நீ வந்து கரெக்டா விசாரிக்காம நீ தீர்ப்பு வழங்கியது, நீ தான் திருடன். நான் உன்னோட பரம்பரையில வந்தவங்க எல்லாருமே மனுநீதி சோழ் இது மாதிரி ஆளெல்லாம் வந்த பரம்பரையில பிறந்த பாண்டிய மன்னா, நீ வந்து தப்பான தீர்ப்பு கொடுத்துட்ட, நீ தான் கல்வன்றாங்க. நான் எப்படி தப்பான தீர்ப்பு கொடுத்தேன், பாண்டிய மன்னன் வந்து சொல்றாரு, நான் விசாரிச்சு கரெக்டான தீர்ப்பை தானே கொடுத்தேன்றாரு. ஓகே சரி சொல்லிட்டு உங்களுக்கு 2 பேருக்கு வந்து விவாதம் போயிட்டே இருக்கும் போது கண்ணகி அவங்க சொல்றாங்க, என்னுடைய கால் சிலம்பு எல்லாமே வந்து மாணிக்க பரல்களால் ஆனது, உன்னுடைய மனைவியோட கால் சிலம்பு எதால் ஆனது கேட்ட உடனே முத்துக்களால் ஆனது, பாண்டிய நாட்டோட அந்த கொற்கை முத்துக்களால் ஆனது அப்படின்றாரு. ஓகே, அப்பனா உன்னுடைய இது எல்லாமே வந்து முத்துக்களால் ஆனது, என்னுடைய இது மாணிக்கத்தால் ஆனது சொல்லிட்டு என்னுடைய கால் சிலம்பை வந்து அவங்களுக்கு கண்ணகி அவங்களோட கால் சிலம்பை ஒன்று உடைக்கிறாங்க. அதுல இருந்து மாணிக்க பரல்கள் வந்து செதறுது. அப்படியா, ஓகே, கல்வன் கோவலன் கிட்ட இருந்து கைப்பற்றின அந்த சிலம்பை வந்து கொண்டு வாங்க, அது எதால் ஆனதுன்னு. அதே மாதிரி இன்னொரு கால் சிலம்பு கோப்பெருந்தேவி அவங்களோட காலில் இருந்து உடைக்கிறாங்க, அதுல இருந்து முத்து செதறுது. அப்ப வந்து அந்த கல்வன் கிட்ட இருந்து கொண்டு வந்த அந்த கோவலன் கிட்ட இருந்து கொண்டு வந்த அதையும் வந்து உடைக்கிறாங்க, அதுல இருந்து மாணிக்க பரல்கள் வந்து சிதறுது. அவ்வளவுதான். பாண்டிய மன்னன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. மனுநீதி சோழன் போன்ற நீதி வழங்கின அரச பரம்பரையில பிறந்த நம்ம வந்து இது மாதிரி தவறான தீர்ப்பு கொடுத்துட்டுமே சொல்லிட்டு, என்றும் வளையாத செங்கோல் வளைந்ததே சொல்லிட்டு தன்னோட உயிரை வந்து பாண்டிய மன்னன் விடுறாரு. உடனே வந்து அவருடைய மனைவியான கோப்பெருதேவி அவங்களும் வந்து உயிரை விடுறாங்க. பாண்டிய மன்னன் இறந்த பிறக்கும் வந்து கண்ணகியோட கோபம் வந்து குறையல, ஃபீல் பண்ணிக்கிட்டே வராங்க. மதுரை நகருக்கு வந்து நாங்க இப்படி பிழைக்க வந்தோம், ஆனா எங்களை வந்து மதுரை நகர்ல வந்து நாங்க இப்படி ஆகிட்டோமே, என் கணவனை தான் நான் பறி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கண்ணகி அவ்வளவு ஃபீல் பண்றாங்க. அவங்க அதனால என்ன செய்யறாங்க, மதுரை நகரத்துக்கே ஒரு சாபம் விடுறாங்க, இந்த மதுரை மாநகரமே எரிந்து தீக்கிரை ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துறாங்க. மதுரை மாநகரமும் தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பல் ஆகுதுங்க. மதுரை எரிச்ச கண்ணகி வந்து அழுதுகிட்டே வந்து புலம்பிக்கிட்டே வந்து நடந்துகிட்டே இருக்காங்க. அவங்க காலில் ரத்தம் வருது, அப்போ கூட நடந்துகிட்டே இருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறமா அவங்க வந்து கடைசியா சென்று சேர்ற இடம் எதுன்னு பார்த்தோன்னா வந்து சேரனோட நாட்டுக்கு வந்து போய் சேர்றாங்க. சேர நாட்டுக்கு சேர்ந்த உடனே அங்க இருக்க ஒரு சிலர் வந்து கண்ணகிக்கு வந்து அடைக்கலம் தராங்க. ஆமா சாப்பிடுமா, ஏமா இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்போ கூட அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்பப்போ வந்து இந்த வேங்கை மரத்தடியில போயிட்டு உட்கார்ற பழக்கம் அவங்களுக்கு வருது. ஒரு நாள் இதே மாதிரி அவங்க வந்து வேங்கை மரத்தடியில உட்காரும் போது தேவர் உலகத்துல இருந்து தேவர்களோட வந்து கோவலன் வந்து வராரு. வந்து தன்னுடைய அன்பு மனைவியான காதல் மனைவியான கண்ணகியை வந்து அவர் வந்து கூப்பிட்டுட்டு போறாரு. இதை வந்து அவங்க அடைக்கலம் கொடுத்தவங்க வந்து பார்த்து வியந்துடுறாங்க. அப்பதான் வந்து சேரன் செங்குட்டுவன் சேர மன்னன் வந்து அவர் வந்து என்ஜாய் பண்ண வராரு. போர்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அவர்கிட்ட வந்து இது மாதிரி சொல்றாங்க, அடைக்கலம் கொடுத்தவங்க மன்னா இப்படி இருந்தாங்க, இது மாதிரி ஒரு பெண்ணை வந்து தேவர் உலகத்துக்கு வந்து கூட்டு போனாங்க. அதை பார்த்த வியந்த சேரன் செங்குட்டுவன் வந்து என்ன செய்யறாரு, இமய வெறிக்கும் போயிட்டு கல் எடுத்துட்டு வந்து அவங்கள வந்து சிலையா வடிச்சு தெய்வமா கும்பிட ஆரம்பிக்கிறார். இது வந்து மூவேந்தர் அரசரோட நாட்டுல நடந்ததால இது வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், உரையிட்ட பாட்டுடை செயல்னு அழைக்கப்படுது. சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியத்துல முதல் காப்பியமா அழைக்கப்படுதுங்க. நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சல்யூட் ஃப்ரெண்ட்.